அதுக்கு என்கிட்டயும் ஒரு சம்பவம் இருக்கு, அது என்கிட்டயும் அவங்க பேசினாங்க, அதையும் நான் சொல்றேன். அப்புறம் என் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நான் இதெல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வைஷு அவங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டேன். சாரி மம்மி, இது என்னமோ எனக்கு வந்து உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது. எனக்கு இந்த அலிகேஷன் உண்மையான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. ரெண்டாவது நாஞ்சிலையும் உங்களையும் எனக்கு பர்சனலாக நல்லாவே தெரியும். பர்சனலானா விஜய் வைஷு அவங்களும் எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். நாஞ்சில் ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். 2-3 ஃபங்க்ஷனில் அப்படி அந்த மாதிரி பார்த்ததோடு சரி. மற்றபடி பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இது வந்து எனக்கு வந்து சரியாக படலை, நான் இனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை, ஐ எம் ரியலி வெரி சாரி மம்மின்னு சொல்லிட்டு அப்போவே என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிவிட்டு நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன், இன்ஸ்டாலையும் பிளாக் பண்ணிட்டேன். ஏன் நான் அதை இப்போ நான் அதை திங்க் பண்ணுற, ஒரு வேளை நம்ம தப்பாக அதை யோசிச்சுட்டோமோ, டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கலாமே அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு நம்ம வருவோன்றது எனக்கு தெரியாது. நான் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட போகிறேன்றதும் எனக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட வீடியோஸ் வெறும் சோஷியல் மீடியாவில் வரைக்கும் தான் என்னோட வீடியோஸ் இருக்க போகுதுன்ற வரைக்கும் தான் டிசைட் பண்ணேன்.